இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? என்னுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளும் நெருக்கங்களும் தோல்விகளும் இக்கட்டுகளும் வரும் பொழுது எனக்கு உதவி செய்ய, என்னை தூக்கிவிட என் சார்பில் என் பக்கத்தில் யாரும் இல்லையே என்று புலம்புவது உண்டு. தேவ பிள்ளையே, நீங்கள் அனாதைகள் அல்ல, நீங்கள் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் துரத்திவிட்டு தூக்கி எறியப்பட்டவர்கள் அல்ல. உங்கள் பட்சத்தில் ஒருவர் இருக்கிறார். அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறபடியினால் அது என்ன செய்யும்? அவன் என்ன செய்வான்? நம்புங்கள். உங்கள் ஊழியத்தின் பட்சத்தில், தரிசனத்தின் பட்சத்தில், வாக்குத்தத்தத்தின் பட்சத்தில், பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கையின் பட்சத்தில் அற்புதங்களை செய்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் இருக்கிறபடியினால் அவன் ஒன்றும் செய்ய முடியாது, அவன் மேற்கொள்ள முடியாது. அவர் என் பட்சத்தில் இருந்து பறந்து காக்கிற பறவையைப் போல் என்னை பாதுகாத்து தப்புவித்து உயர்த்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.